Hello friends, welcome to RamSource. This is session 8 on summarizing, sorting and grouping. In your learning objectives, what are aggregate functions, why we need to group data, order by versus group by, and then having clause. Initially, what are aggregate functions? Aggregate functions are usually aggregate or collection. Okay, that's aggregate meaning. So in the aggregate use it provides summarization information for an SQL statement or summarized report on in the report counts, totals and then averages. So in the aggregate functions sum, count, max, min and average. Sum வந்து ஒரு columnல இருக்கிற எல்லா values total பண்ணி final total கொடுக்கிறது தான் sum. எத்தனை rows count வந்து எத்தனை rows இருக்குன்ற மாதிரி சொல்லும். ஓகே, null value இருக்கிறதா காட்டாது. ஓகே, null value கிட்ட கவுண்ட் பண்ணாத, null value இல்லாம இருக்கிற rows மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்லும். max வந்து ஒரு rowல maximum value எது இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லும். max ஒரு ஃபீல்ட்ல, அதே மாதிரி min வந்து ஒரு ஃபீல்ட்ல minimum value எவ்வளவு இருக்கு அத பத்தி சொல்லும். average வந்து it finds the average for all the rows in the column. okay, so இதுதான் இந்த aggregate functions ஓட வேலை. so இந்த aggregate functionsக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். so நான் predefined ஒரு query எழுதி வச்சிருக்கேன். இந்த query-யை நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கமெண்ட்டை ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். so here select count star. so before it இந்த பாருங்க, இந்த ரெட் லைன் வருது. நான் as usual சொன்ன மாதிரி இது RS database மாத்திக்கங்க. மாத்தணும்னா அதெல்லாம் போய்டும். then select count of star as CNT. இந்த இடத்துல count of star னு போட்டுருக்கேன் இல்லையா, இந்த star indicates all the fields in your table. உங்க டேபிள்ல இருக்கிற எல்லா fields-ஐயும் fetch பண்ணனும், எடுக்கணும் அப்படினா star கொடுங்க. as CNT அப்படினு ஒன்னு கொடுத்திருக்கேன். இந்த as CNT எதுக்குனா, இப்போ நீங்க கவுண்ட் பண்றீங்க இல்லையா, average function யூஸ் பண்ணி நீங்க கவுண்ட் பண்றீங்க. இப்போ கவுண்ட் பண்ணும்போது அந்த காலம்க்கு ஏதா நேம் இருக்கணும். நேம் இல்லனா ப்ராப்ளமா இருக்கும். அந்த நேமை வந்து யூசருக்கு காமிக்கிறதுக்கு தான் இந்த வந்து as CNT யூஸ் பண்றோம். என்ன நேம் வேணாலும் கொடுங்க. as வந்து ஒரு கீவேர்டு, அந்த கீவேர்டு பக்கத்துல எந்த நேம் வேணாலும் கொடுங்க, அதான் அந்த காலம் நேம் ஆயிடும். ஓகே, select count as CNT. next sum of distinct salary. வெறும் salary கொடுக்கலாம். as sum underscore num, this is the name of the column. இதை விட்டுருங்க. distinct ஆல்ரெடி சொன்ன மாதிரி duplicates இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுட்டு duplicates இல்லாத மட்டும் டிஸ்டிங்க்டாக இருக்கிறத மட்டும் காட்டும், அதுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்து மேக்ஸ் வந்து அந்த சேலரி மேக்ஸிமமாக இருந்ததுன்னா அதை காட்டும், சேலரி மினிமம் இருந்ததுன்னா அதை காட்டும். அப்புறம் அந்த சேலரியோட ஆவரேஜை கால்குலேட் பண்ணி காட்டும். ஸோ அந்த டேபிள்லேருந்து ஸோ இதை பற்றி பார்ப்போம். ஸோ பாருங்கள், 12 என்ட்ரிஸ் இருக்குது. இந்த சம்னம் வந்து பாருங்கள், இப்போது 1,28,000 காட்டுது. அதே மாதிரி மேக்ஸிமம் சேலரி வந்து 25,000, மினிமம் சேலரி 5,000, ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 15,333. ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸும் வந்துடுது. ஸோ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, இந்த காலமுக்கு அதுக்கு அலைஸ் நேம் எப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட திங்ஸை வந்து கமா மூலமாக நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபீல்ட்ஸுக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறது. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் அண்ட் we'll move to the next slide. நெக்ஸ்ட் எதுக்கு இப்போ சம்மரைசேஷன் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது குரூப்பிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எதுக்காக நம்ம குரூப் பண்ணோம். ஸோ எதுக்காக குரூப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, in order to arrange identical data into groups. டேபிளில் சில டேட்டாஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரே மாதிரி இருக்கிற டேட்டா திருப்பி ரிடண்டண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். ஸோ அந்த ரிடண்டண்ட்டாக இருக்கிற டேட்டா எல்லாம் குரூப் பண்ணி ஒரு ஐடென்டிக்கல் சிமிலர் டேட்டா ஆக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அதுக்கு பண்ணுறதுக்கு தான் இந்த குரூப்பிங் பண்ணுறோம். இந்த குரூப்பிங் வந்து SQL குரூப் பை மூலமாக பண்ணுறாங்க, குரூப் பை கிளாஸ் மூலமாக. ஓகே, group by clause is used for grouping data. next thing is இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க சில காலம்ஸை வந்து குரூப் பையில்.
இந்த செலக்ட் பண்ணும்போது என்னென்ன காலம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்களோ அதை அத்தனை காலம்ஸுமே குரூப் பை சொல்லும்போது குரூப் பை கிளாஸ்லையும் மென்ஷன் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு எரர் காட்டும், உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வராது. ஓகே, அக்ரிகேட் வேல்யூஸ், ஐ மீன் தட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எதாவது வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து குரூப் பை கிளாஸில் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ரேதர் தேன் நான் அக்ரிகேட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து செலக்ட் கிளாஸ்க்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அதே காலம்ஸை வந்து திருப்பியும் நம்ம குரூப் பை கிளாஸில் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டும். த நெக்ஸ்ட் திங் இஸ் குரூப் பை கிளாஸ் காலம்ஸ் do not necessarily have to be in the same order. இன்னொன்று நான் இப்போ சொன்னேன் செலக்ட் கிளாஸில் சில காலம்ஸ் கொடுக்கணும், அதே காலம்ஸை வந்து குரூப் பைலையும் கொடுக்கணும்னு. ஆனால் செலக்ட் கிளாஸில் கொடுத்த அதே ஆர்டரில் தான் குரூப் பைலையும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவசியம் இல்லை. எந்த ஆர்டரில் வேணால் கொடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகே, ஸோ இதுக்கு பற்றியும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது அப்புறம் வரும் நம்ம. ஓகே, so now we'll go into this group by. இப்போ select salary from EMP table. ஓகே, இப்போ EMP டேபிள்லேருந்து சேலரியை மட்டும் செலக்ட் பண்ணுறோம், சேலரி காலம் மட்டும். பட் we have to grouping it by salary. சேலரிங்கிற காலம் மூலமாக நம்ம குரூப் பண்ணுறோம். அப்படி குரூப் பண்ணும்போது என்ன அவுட்புட் வருதுன்னா 5000, 10,000, 13,000, 20 எல்லாமே ரிப்பீட் ஆகல பாருங்கள், எல்லாம் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. இப்போ நீ இந்த குரூப் பையை எடுத்து விட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். 20,000, 15,000, 13,000, 22, 18, 25, 5, 10, 10 பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த குரூப் பை யூஸ் பண்ணுறோம். ஸோ we are grouping the similar datas, similar values, group by salary. ஓகே, ஸோ இந்த குரூப் பையோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டர் பை வர்சஸ் குரூப் பை. ஓகே, ஆர்டர் பையும் குரூப் பையும் டேட்டாவை சார்ட் பண்ணுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆர்டர் பை வந்து டேட்டாவை சார்ட் பண்ணுது, பட் குரூப் பை வந்து சார்ட்டும் பண்ணுது, அதே சமயத்தில் டேட்டாவை குரூப்பு கூட பண்ணுது. அதுதான் ஆர்டர் பைக்கும் குரூப் பைக்கும் உள்ள வித்தியாசம். பட் குரூப் பை வந்து ஆர்டர் பை கிளாஸுக்கு முன்னாடியே கொடுத்துடணும். ஓகே, இதெல்லாம் ஒரு ஆர்டருக்கு முன்னாடி ஆர்டர் பை கொடுத்ததுக்கு முன்னாடியே நீங்கள் குரூப் பை கொடுத்துருக்கணும். ஓகே, பட் இந்த குரூப் பையில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் நான் அக்ரிகேட் காலம்ஸ் மஸ்ட் பி மென்ஷன் இந்த குரூப் பை கிளாஸ். குரூப் பை கிளாஸில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம செலக்ட் கிளாஸில் என்னென்னலாம் ஸ்பெசிஃபை பண்ணமோ அத்தனை ஃபீல்ட்ஸுமே குரூப் பை கிளாஸையும் கொடுக்கணும். இன்கேஸ் ஏதாவது ஒன்று மறந்துட்டோம் ஓகே அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து அந்த அவுட்புட் வராது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பை கிளாஸ் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சமயத்தில் யூஸ் பண்ணுறது வந்து அவசியம் இல்லை. ஐ மீன் தட் நான் அக்ரிகேட் காலம்ஸுக்கு வந்து குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணுறோம்னு அவசியம் கிடையாது. ஓகே, அதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுத்துக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஹேவிங் கிளாஸ். ஹேவிங் கிளாஸ் பிளேசஸ் கண்டிஷன்ஸ் ஆன் குரூப்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ செலக்ட் கிளாஸ் இருக்குது, அதுக்கு வேர் கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணோம். அதே மாதிரி இப்போது குரூப் பை கிளாஸுக்கு ஹேவிங் கிளாஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம் கண்டிஷனுக்காக. ஆனால் நம்ம கொரியில் வந்து இங்கே வேர் யூஸ் பண்ண மாட்டோம். வேர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். கிளாஸ் அண்ட் ஆர்டர் பை அண்ட் குரூப் பை இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இப்போ இந்த கொரி பாருங்கள், நம்ம சம்முங்கிற அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் சேலரிங்கிற காலமை கொடுத்துருக்கோம். அண்ட் அதை வந்து சம் அண்டர் ஸ்கோர் சேலுங்கிற அலைஸ் நேம் இந்த சம் சேலரிக்கு அதை கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ as far as now இப்போ இதில் வந்து நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த அவுட்புட் வருது 18,000, 20,000, 22,000 and 25,000. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே ஹேவிங் கிளாஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். சேலரி கிரேட்டர் தேன் 15,000 எல்லாமே 15,000க்கும் கிரேட்டர் தான் இருக்குது. எல்லாமே குரூப் ஆகிருக்கு. ஓகே, குரூப் ஆகலைன்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் வேல்யூஸ் வரும். குரூப் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு ரிப்பீட்டட் வேல்யூஸ் வரல. அண்ட் ஆர்டர் பை சம் சேல், ஆர்டர் பை வந்து இங்கே எல்லாமே ஆர்டராக வந்திருக்கு. நீங்கள் இது ஆர்டர் பை ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த ஆர்டர் பை எடுத்தாலும் உங்களுக்கு அதே அவுட்புட் தான் வரும்.
பாருங்கள் அதே அவுட்புட். பிகாஸ் குரூப் பை அண்ட் ஆர்டர் பை ரெண்டுமே சார்ட்டிங் தான் யூஸ் ஆகுது. ஓகே, எது வேணால் கொடுக்கலாம். ஆனால் ஆர்டர் பையில் உங்களால் குரூப் பண்ண முடியாது, குரூப் பையில் தான் உங்களால் குரூப் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த ஆர்டர் பையை கொடுத்து வச்சுருக்குறது. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டஃப் இஸ், இப்போது இதெல்லாம் பார்த்தாச்சும் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த சம் சேலரி எடுத்துகிட்டு, சம் சேலரி இருக்கட்டும், இந்த குரூப் பை எடுத்துடுறேன் அண்ட் இந்த ஹேவிங்கையும் எடுத்துடுறேன். ஓகே, இப்போது நான் எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 1,38,000 வருது. ஸோ இட் மீன்ஸ் தட் நம்ம இங்கே குரூப் பண்ணல, என்ன பண்ணியிருக்கு, எல்லா சேலரியுமே ஆட் பண்ணியிருக்கு. ஒன்றா ஆட் பண்ணதால் உங்களுக்கு எல்லாமே ஒரே வேல்யூவாக டிஸ்பிளே ஆகிருக்கு, 1,38,000. இப்போது உங்களுக்கு இண்டிவிஜுவலாக தெரியணும் என்னென்ன வேல்யூஸ் அப்படின்ட்டு. அதுக்கு தான் நீங்கள் குரூப் பை ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. குரூப் பை சேலரியா, குரூப்பிங் ஆல் தி சேலரிஸ். ஓகே, group by salary, having salary greater than 15,000. ஓகே, இது பண்ணிங்கன்னா அந்த அவுட்புட் வரும். ஒன் மோர் திங், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செலக்ட் கிளாஸில் என்னென்ன காலம்ஸ் இருக்கோ அத்தனை காலம்ஸுக்குமே குரூப் பை கிளாஸில் கொடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நேம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை இன்சர்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் குரூப் பையில் கொடுக்கல, எரர் காட்டும் பாருங்கள். என்ன எரர் சொல்லுது, emp_tbl.ename is invalid. அதாவது குரூப் பையில் நீங்கள் அதை கொடுக்கல அப்படிங்கிறத விஷயத்தை பற்றி சொல்கிறது. இப்போ நேமில் அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எரர் போயிடும். இப்போ திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் வரும். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எதில், சலீம், ராம் அண்ட் குவாசிம் இது எதுவுமே ஆர்டராக இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் இதை ஆர்டராக பண்ணணுன்னா ஆர்டர் பை நேம். இப்போ பாருங்கள், குவாசிம், ராஜா, ராம், சலீம் இப்படி வந்துடுச்சு. ஸோ ஆர்டர் பை நேம் கமா sum_sal. இப்போ பாருங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள். யூ கேன் நோட்டிஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, இது இல்லாமல் நீங்கள் நம்பர்ஸ்லேயும் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1, 2, 3 என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆர்டர் பைக்கு 1, 2 அப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, சேம் அவுட்புட் தான் வரும். பிகாஸ் இது 1 அண்ட் நேம் வந்து 2, இது இம்ப்ளிசிட்டாக இருக்கிறது. ஸோ ஐ ஹோப் ஸோ யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஓகே, ஸோ ஓகே, we came to the end of the session. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ஜாயினிங் டேபிள்ஸை பற்றி பார்ப்போம். இந்த செஷன் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். I'll try to clear doubts. Thank you. Thanks a lot.